நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு 6 ஆண்டுகளாகியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணி நிறைவு பெறாததால் பிளாஸ்டிக் கவர்களால் மூடப்பட்ட சிதிலமடைந்த குடிசை வீடுகளில் மக்கள் வசித்து வரும் நிலை தொடர்கிறது. ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் வீசிய கஜா புயலின் கோர தாண்டவத்தை அத்தனை எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலையில் சுமார் 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கஜா புயலில் நாகை மாவட்டத்தின் பிற பகுதியிலிருந்து வேதாரண்யம் தாலுகா முழுமையாக துண்டிக்கப்பட்டு தனி தீவாக மாறியது. புயலின் தாக்கத்தினால் வேதாரண்யம் தாலுகாவில் 8 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கஜா புயலால் பாதித்த மக்களுக்கு ஆறுகாட்டுத்துறை, கைலவனம்பேட்டையில் 500க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆமை வேகத்தில் கட்டப்பட்டு வருகின்றன. இதனால் பயனாளிகள் குடிசை வீடுகளிலேயே வசிக்கும் நிலை தொடர்கிறது. அந்த கஜா புயல் நேரத்தில் எங்களுக்கு 1 லட்சம் வீடு கட்டித்தாரேன்னு சொன்னாங்க. 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ வேதாரண்யம் நகராட்சியில் ஒரு 1000 வீடுகள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக கட்டிகிட்டு இருக்காங்க. கிராமப்புறத்தில் அதுவும் கட்டி கொடுக்கல. அப்புறம் பயிருக்கு இன்சூரன்ஸ் தரேன்னு சொன்னாங்க, பயிருக்கு நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் முந்திரி, மா, தென்னை இதுக்கெல்லாம் சும்மா கண்துடைப்பாக தான் நிவாரணம் கொடுத்தாங்களே தவிர அதை முழுசாக கொடுக்கல. வேதாரண்யம் உச்சக்கட்டளையில் புயலில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நாகப்பன் என்பவரும், தோப்புத்துறை பனையன்காட்டில் சுவர் இடிந்து விழுந்து அம்மாளு என்ற மூதாட்டியும் உயிரிழந்தனர். சிதிலமடைந்த குடிசை வீட்டில் வசித்து வரும் இவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் வீடு கட்டி தரப்படும் என்ற அரசின் அறிவிப்பு இன்னும் அறிவிப்பாகவே உள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற உரிய சான்றுகளை அளித்தும் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி கவர்மெண்ட் அறிவிச்ச பணம் நான் ஒரு 10 நாள்ல தர்றேன், 1 மாசத்துல வாங்கி தந்துடுறேன், நான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேங்க, இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்க. திரும்ப எனக்கு அடுக்குமாடி குடியிருப்புன்னு தர்றான்னு சொல்லி அதை ஏமாத்திட்டாங்க. திரும்ப அரசு இடம் தரணும்னு சொல்லி அதிகாரி சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. நான் ரொம்ப என் பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு, பாக்கி பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, அதை வச்சுக்கிட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கூலி வேலை தான். புயலால் பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்காதது குறித்து வட்டாட்சியர் திலகாவிடம் கேட்டபோது, முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்குவது தொடர்பாக கோட்டாட்சியர் திருமால் நாகை ஆட்சியர் ஆகாஷுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக வேதாரண்யம் செய்தியாளர் பக்கிரிதாஸ்.